உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 56:8 என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமேன். Psalms 56:8 You keep track of all my sorrows. You have collected all my tears in your bottle. You have recorded each one in your book. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம் கண்ணீரை அவர் காண்கிற தேவனாய் இருக்கின்றார். மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிற தேவனாய் இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நாம் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவைகளுக்கு அவர் ஒரு முடிவை கொடுப்பார். நீங்களும் நானும் கண்ணீரோடு இருக்கின்ற போது, வேதனையோடு இருக்கின்ற போது, அந்த வேதனையை, அந்த கண்ணீரை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஆம், நம்மை காண்கிற தேவன் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை என்று என் வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருடைய கண்ணீரையும் அவர் இந்த நாளிலே துடைக்கப் போகின்றார். வேதத்திலே ஆகார் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தாள். ஆகார் தன்னுடைய மகனை அவள் வனாந்தரத்திலே கொண்டு செல்கின்ற போது, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத நேரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு தன் மகன் மரித்து போகட்டும் என்று விட்டுவிட்டு தூரத்தில் சென்று அவர் அழுது புலம்பினாள். கர்த்தர் ஆகாரின் கண்ணீரை கண்டார். அவர் அந்த வனாந்தரத்திலே அவர் ஊற்றை உண்டாக்கினார். ஆம், ஆகாரின் கண்ணீரை அவர் மகிழ்ச்சியாய், ஆனந்த கண்ணீராய் அவர் மாற்றினார். இந்த நாளிலும் நம்முடைய கண்ணீரையும் அவர் நிச்சயமாய் துடைப்பார். அன்னாளின் கண்ணீரை அவர் மாற்றினார். அன்னாளுக்கு ஒரு குறை இருந்தது, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று அவள் அழுது கொண்டிருந்தார். கர்த்தர் அதை பார்த்து அன்னாளின் கண்ணீரை அவர் நினைவு கூர்ந்து அன்னாளுக்கு அருமையான சாமுவேலை கொடுத்தார். ஆம், எசேக்கியலின் கண்ணீரை அவர் கண்டார். தாவீதின் கண்ணீரை கண்டார். மேரி தனக்கு இருந்த ஒரே ஒரு சகோதரன் மரித்து போய்விட்டார் என்று சொல்லி அழுது கொண்டிருப்பதை அவர் பார்த்து இயேசு கிறிஸ்துவும் கண்ணீர் விட்டார் என்று என் வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டிருக்கலாம். இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுடைய கண்ணீரை நிச்சயமாய் துடைப்பேன். நீங்கள் இனி அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள். உங்களுடைய அழுகை சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், லாசருவை அவர் உயிரோடு அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு அழுதார் என்று யோவான் 11:35 நாம் வாசிக்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டார். நீங்கள் கண்ணீரின் பாதையில் இருக்கின்ற போது அவரும் உங்களோடு கூட சேர்ந்து உங்களுடைய துக்கத்திலே அவர் பங்கு பெறுவார். உங்களை அவர் அந்த துக்கத்தை மாற்றுவார். இந்த நாளிலே நம்பி விசுவாசிப்போமா? ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, ஒவ்வொருடைய அலைச்சல்களை காண்கிற தேவனே, ஒவ்வொருடைய கண்ணீரை காண்கிற தேவனே, அப்பா, அவர்கள் கண்ணீர்களை எல்லாவற்றையும் நீர் ஆனந்த களிப்பாய் மாற்றும். அப்பா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஒவ்வொருடைய துக்கங்களையும் நீர் சந்தோஷமாய் மாற்றினதற்காக உமக்கு நன்றி. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.